Hello everyone, welcome back to my channel SCLTJ. ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம் லூப் எமுலேட்டர் வந்து தெரியுமா, அதில் வந்து கீ மேப்பிங் எரர்ஸ் வந்து நிறைய பேர் வருது. எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஓடி கேம் ப்ளே பண்ணும்போது ஆக்சுவலாக நான் என்னோட கேம் ப்ளே எதில் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா கேம் லூப் ஒரு எமுலேட்டரில் தான் வந்து விளாடுவேன். இதில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கீ மேப் கண்ட்ரோல்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 எரர் வருது தெரியுமா, அந்த எரரை உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் லூப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அன்இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா லைவ்ல போங்க, என்னோட ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுங்க. வீடியோ எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மோர் இருக்குமா, இந்த மோரை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோடட் வெர்ஷன் கொடுத்துருப்பேன் கேம் லூப்பு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 119, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 127. இந்த 2 வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து எஃப்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிற மாதிரி எஃப்பிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 100 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 80-90 கிட்ட வரும். ஆக்சுவலாக 127 அப்படின்னா 119, இது ரெண்டுத்துல எந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுங்கள், எந்த எரரும் வராது. டவுன்லோட் பண்ணி முடிச்சோடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, கேம் அன்இன்ஸ்டால் பண்ணணும். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸ் வந்து ஸ்டில் வந்து டெலீட் ஆகாமல் அப்படியே இருக்கும். இந்த ஃபைல் இருக்கும், இந்த டெம்ப்ட்னு ஒரு ஃபைலு, அதை வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறீங்க. இதெல்லாம் டெலீட் பண்ணி முடிச்சோன்னே தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேமை வந்து டவுன்லோட் பண்ண கேம் இருக்குது தெரியுமா, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி முடித்தவொடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மீதி எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு தெரியும். கேம் லூப்பில் போங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த கேம் லூப்பு எங்கடா சிஓடி மொபைல் ஓப்பன் பண்ணியிருப்பேன். இதோட கீ மேப்பிங் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக என்னோட கீ மேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2-3 வந்து நான் மேனுவல்ஸாக ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விளாடும் போது வந்து எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கீஸை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வெஹிக்கல் டிரைவு, வெஹிக்கலுக்கு வந்து எப்படி சீட் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கான கண்ட்ரோல்ஸ். ஏன்னா நான் இப்போ நான் ஒரு கீ மாற்றினா விட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்டையர் மொத்த கீயை வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கீஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பேசிக் கீஸ் மட்டும் நான் மாற்றி வச்சிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களே கீஸை மாற்றி வச்சுங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஓடி மொபைல் ஓப்பன் ஆகிடு. ஓகே, ஜஸ்ட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் போயின்னு இருக்கேன். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். மறக்காம பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டினியூ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா கேம் லூப் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஓடி மொபைல் விளாட்றேன். ஏன்னா இது வந்து மொபைலில் வந்து அவ்வளோ கண்ட்ரோல்ஸும் வராது, எதுவுமே வராது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட சென்சிட்டிவ் செட்டிங்ஸை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். என்னடா ஆச்சு, லாகின் இஷ்யூவா, அடப்பாவி, இருங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வளோ பேசிட்டு வந்துட்டு இப்படி ஆகி போச்சே. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. அந்த லாகின் மட்டும் நான் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து கொஞ்சம் என் லாகின் பாஸ்வேர்டு உங்களுக்கு காட்டக்கூடாதுல. அதனால் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் மட்டும் நான் பாஸ்வேர்டு மறைச்சிட்டு ஐ எம் நாட் யூ ரோபோட். என்னது பஸ்? ஐயோ, இப்போ இந்த சமயம் பார்த்து தாங்க எல்லாத்தையும் கேட்குதுங்க. இந்த மோட்டார் சைக்கிளா? ஏய் என்னடா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, ஐ எம் நாட் ரோபோ, நான் ரோபோ இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஏய் என்னடா, இருங்க ஒரு லாகின் இஷ்யூ தாங்க. அந்த லாகின் இஷ்யூ மட்டும் முடிச்சுட்டு வச்சுங்க. டெய் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்துச்சு, கரெக்டாக இருக்க ஆரம்பிச்சு. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே இது ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ மேப்பிங் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். என்னடா மறுபடியும் டவுன்லோட் ஆகினிக்கிறியா? அட பாவி, ஒரு சிங்கிள் வீடியோவில் சீக்கிரம் முடிக்கிறான்னு பார்த்தா இப்படி லேட் பண்ணுறியடா. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ராஜ் குழுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜ் அவருக்காக மட்டும் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months 1 month கேட்டிருந்தாரு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஸ்டேஜில் போகிறோம். ஓகே, இப்போ வந்து F11 கொடுத்துருவோன்னே என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இந்த கீ மேப்பிங் தெரியுமா, இதில் வந்து என்ன பண்ணலாம், கீ மேப்பிங் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பழைய கீ மேப்பிங் இருக்குது. இதை வந்து என்ன பண்ண கொடுப்பேன்னா ரீசெட் கொடுக்க போகிறேன். ரீசெட் கொடுத்தோன்னே என்ன பண்ணால் டிஃபால்ட்டாக ஒரு கீ இருக்கும் தெரியுமா, அந்த கீ தான் வந்துடும். சேவ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கீ தான் இதுவாக இருக்கும். இப்போ மறுபடியும்
பழைய கீ மேப்பிங் வைக்க போகிறேன். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எங்கே இருக்கு? ஓகே, இதில் வந்தாச்சா. ஃபஸ்ட்டு வந்து கீ மேப்பிங் எது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் சீஸ் வருமா. இந்த கண்ட்ரோல் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருந்தால் இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து F1 வந்து எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கண்ட்ரோல் கேமில் பொறுத்தவரை இந்த வெப்பன்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கும் சரி, ஆமோ எடுக்கிறதுக்கும் சரி, எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து அது F1 கீயாக மாற்றிங்க. இந்த F1 கீயை மாற்றணும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே ரன்னிங் பட்டனுக்கு வந்து ஷிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு இந்த பட்டன் இருக்கு தெரியுமா, அந்த பட்டனை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா Q வைங்க. ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவைன் போகிறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்வான்ட்ஸ், இந்த ஸ்குவாரல்ஸ், இது 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 எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுங்கள். நம்பர் 3 இங்கே இருக்கட்டும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கு வந்து நம்பர் 4 வச்சுங்க. இப்போ உங்கள்கிட்ட கேமிங் மவுஸ் இருந்தால் மட்டும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அடிஷ்னலாக 2 பட்டன் மாதிரி கிரெனேட்ஸுக்கு தனியாக சரி, செகண்டரி வெப்பன் அதெல்லாம் மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கண்ட்ரோல் கீ எடுத்துகிட்டு வந்துருமா. இந்த கண்ட்ரோல் கீ வந்து நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த Z கீழே கரெக்டாக இங்கே வச்சு கண்ட்ரோல் கீயை ப்ளேஸ் பண்ணுங்கள். எப்படி நான் கரெக்டாக சொன்னேன், ஏன்னா இந்த கண்ட்ரோல் கீ தான் என்ன யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா வண்டி வெஹிக்கிள் வந்து சீட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு குத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஷிஃப்ட்டு குத்திங்கன்னா ரன்னிங் ஃபாஸ்ட்டாக இருக்குமா. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் குத்திங்கன்னொடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பழைய இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மவுஸ் கர்சர் வந்து கண்ட்ரோல் தான் கொடுப்பீங்க. இந்த வாட்டி கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. பட் இப்போ நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இதை F1 கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் கர்சர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மவுஸ் கர்சர் இருக்கா. இப்போ மறுபடியும் F1 கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு, ஏன்னா F1 அந்த மவுஸ் கர்சர் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிறதில்ல, எப்பயாவது யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீ மேப்பிங் செட்டிங்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்தா ஸ்கோப்பு, லெஃப்ட் கிளிக் கொடுத்தா ஓகே. இது முடிஞ்சிச்சா. இது முடிஞ்ச உடனே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் செஞ்ச குவைட் பண்ண போகிறேன். குவைட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், வெஹிக்கிள் ஏதாவது ஒரு ரேண்டம் மேட்ச்சில் போவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. சம்டைம்ஸ் உங்களுக்கு ரைட் கிளிக் அந்தமாரி எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா பிஆரில் போயிட்டு இந்த செட்டிங்ஸில் போங்க. இதில் நான் என்னென்ன இப்போ எதுக்கு வச்சுருக்கணும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வச்சு விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மவுஸ் பட்டன் ப்ரெஷர் ஒர்க் ஆகுது. இதில் என்ன செட்டிங்ஸ் வச்சுக்கணும் அது அப்படியே வச்சுக்கோங்க. மறுபடியும் க்ளோஸ் பண்ணுங்கள். பேக் வாங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது வெஹிக்கிள் தான் சொன்னார்ல. ஓகே, சோலோ ஒரு மேட்ச் ஒன்று போட்டு வந்துடும். ஏய் என்னடா இவ்வளோ லோட் ஆகிக்கிறேன், கேத்துலோ ஓட்டலான்னு பார்த்தா. ஏய் சீக்கிரமா லோட் ஆகுடா. சிங்கிள் ஷாட் ரெக்கார்ட் பண்ணுங்கிறங்க, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ரோ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக அப்படியே ஒரே வீடியோவில் வந்து கவர் பண்ண சொல்லிட்டு அப்படியே எல்லாமே கண்டினியூஸாக சொல்லியிருக்கேன். டேய் மறுபடியுமா, வேற வழியே இல்லை. போ அதுதானே பார்த்தேன், என்னடா இது சுலோவா இது அதே பார்த்தேன். யார் வர போகிறாங்களோ எவன் வந்து மாட்ட போகிறானோ பாதிலே எக்ஸிட் டெஸ்ட்டு போக போகிறான். போச்சா ரிவைவ் கிளாஸு எங்கே இருக்கு. ஓகே, நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ணலாம் இப்போ. ஸ்மோக் பம்பர் எடுத்துருக்கோம். இல்லை ஸ்மோக் பம்பர் எடுத்தாச்சு. இப்போ ஜஸ்ட்டு வந்து கீழே எங்கே வந்து எங்கே வச்சுருக்கா. Thank you for coming, soldier. We hope to see you again soon. Salam. ஏய் ஒரு வண்டி கூட. Salam, qu'est-ce que vous aurez? ஒரு வண்டி கூட இல்லைங்க. நான் வண்டி இதோ இருங்க. கேமில் போனோன்னு ஏதாவது ஒரு வண்டி எடுத்து மோட்டர் கேஷ் எங்கடா போட்டுக்கிறேன். இவன் யாரோ கோமாளி நடுவில் பேசிட்டு இருக்கடே. இருங்க வேற ஆப்ஷனே இல்லை மகாராஜா. நீங்கள் என் கேம் பிளேவும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து தான் ஆகணும். ஜஸ்ட் வெயிட். ஆக்சுவலாக அப்படியே கேம் பிளே பண்ணி முடிச்சிடுறேன். ஏன்னா வந்து கண்ட்ரோல்ஸ் எல்லா கண்ட்ரோல்ஸும் உங்களை காட்டின மாதிரியே இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே இருக்கும், கேம் பிளே ஆன மாதிரியே இருக்கும். லெவலப்பன் என்ன கட்ட போகிறேன்னு தெரியல. மல்டியில் வச்சிட்டேன். இப்போ
இப்போன்னு பார்த்தா இவ்வளோ Shield ஸ்குவாட். Reload Legend کسی داشت به من بگو. Atlas welcomes you to New Vision City. We hope you have a safe and pleasant stay. Here at Atlas, our innovative First one. Your teammate is killed. Get the dog tags and help them return to the battle. அத்தாடி அத்தா இவன் என்ன சும்மானே விட மாட்டான் போல தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கீ மேப்பிங் சேஞ்ச் பண்ணி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கேன். என்னோட மவுஸ் கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் வச்சுருக்கேன். Your teammate has been killed. Get the dog tags and help them return حاجی to the battle. چرا این میگیره اینقدر؟ அம்மா சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். بابا چی؟ Get the dog tags. Dog tags have been scanned successfully. போயிட்டானே. Your teammate will return to the battle when the next revive flight arrives. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கீ மேப்பிங் காட்டுறேன் பாருங்க. Q இதான் The வந்து revive பார்த்தீங்கன்னா flight will arrive in 1 minute. இதுக்கான கண்ட்ரோல்ஸு சேவ் கொடுத்தாச்சு. ஸ்மோக் கிளாஸு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதான் பார்த்தீங்கன்னா எஃப் கொடுத்தோடனே என்ன ஆகும்னா வண்டி உள்ள போயிடுச்சு. வண்டி உள்ள போனோடனே என்ன பண்ண போகிறேன், டக்கு 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 நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகி போக போகிறேன். பட் ஆனால் வந்து நான் அவனை சேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ Chip அதே terminal is சீச்சேஞ்ச் almost ready. ஆக்சுவலாக சீட் சேஞ்ச் பண்ணால் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சீட் சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஃபிங்கரிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா சீட் சேஞ்சிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சீட் சேஞ்ச் வச்சுருக்கேன். ஐயோ அவன் டேக் எடுக்க முடியாது போல தெரியுது. முடிச்சிட்டாங்க, சோலியை முடிச்சிட்டாங்க. ஆப்ஷன்ஸ் இல்லைங்க. Don't give up. You can still என்ன return பண்ண to the போகிறோன்னா battle. கேம் எக்ஸிட் வச்சிடலாங்க. ஏன்னா ஜஸ்ட் வந்து இது கண்டென்ட் வீடியோ எக்ஸிட் போயிட்டு கேம் புரிஞ்சிச்சா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கீ மேப்பிங் கண்ட்ரோல்ஸ் வீடியோ. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இல்லைன்னா இன்னொரு காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா என்னோட சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். சேவியரு தப்பான இடத்துல தப்பான டைம் கொடுத்துருக்கேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சென்சிட்டிவோட செட்டிங். பிஆர் சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் மட்டும் நான் காட்டுறேன். பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணுறேன் பார்த்துங்க. பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணான்னு பார்த்தா இப்படி வேகமாக புரியுது. திஸ் இஸ் மை பிஆர் சென்சிட்டிவ் செட்டிங்ஸ். பார்த்தீங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெஹிக்கிள் செட்டிங். மனிஷ் கபீன் வெயிட் பண்ணுங்க கரெக்டாக கண்டென்ட் வீடியோ கிரியேட் பண்ணும்போது தான் வெஹிக்கிள் செட்டிங்ஸ் வந்து நான் காட்டுற பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் லேஅவுட்டில் வந்து 3 லேஅவுட் இருக்குது. லோட் அவுட் ஏ இருக்குது, லோட் அவுட் பி இருக்குது, அண்ட் லோட் அவுட் சி. ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த லோட் அவுட் தான். இதில் போய் கஸ்டம் லோட் அவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே எல்லாமே வந்துடும். பட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சி இருக்குது தெரியுமா, சி சேஞ்ச். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி வந்து நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணுறதால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
பட்டனை சேஞ்ச் பண்ணி செட் பண்ணிக்கலாங்க. எங்கே தெரியுமா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா F1 கொடுத்துட்டு இதில் போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல என்ன கண்ட்ரோல்ஸ் ஒர்க் ஆகலையோ அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு வச்சுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வாங்க கேமில் முடிச்சாச்சு. F1 கொடுத்தாச்சு, கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதான் வெஹிக்கிள் செட்டிங்ஸு. லோட் அவுட் ஏ, லோட் அவுட் பி. ஆக்சுவலாக கீழே வந்தீங்கன்னா டேங்க்கான லோட் அவுட்டும் நான் இது பண்ணல. நான் இவ்வளோ தாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்ச மறக்காமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து SCLTG சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. SCLTG சேனல் இருங்க, கடைசியாக ஒரு டைம் வீடியோ எங்கடா அவர் சேனல் இதான் வந்து பார்த்தீங்கன்னா SCLTG சேனலு. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, பாய்.